ராசலீலம் போது சாட்சி தாயார் பெருமாளுடைய திருமார்பில். இப்ப ராதா கல்யாணம் நடந்த இடம், இப்ப 8வது 9வது அஷ்டபதி, இப்ப கீத கோவிந்த இடம், இந்த ஸ்தலங்கள் எல்லாம் யமுனைக்கு அக்கறையில் இருக்கு. இதுவும் அஷ்டபதியில சொல்ற ஒவ்வொரு லீலையும் ஒவ்வொரு இடம். இப்ப ராதா இருக்கிற இடத்துக்கு வந்து அவ அழுது 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 அந்த ராதா இருக்கிற இடத்துல பெரிய குளமா இருக்கு அழுக. இன்னைக்கு யமுனை கரை வரையில் தான் பிருந்தாவனம்னு நாம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யமுனையே கிருஷ்ணாவதார காலத்துல எல்லாம் இன்னும் 2 மைல் தள்ளி ஓடினது, வடக்க ஓடினது. இப்ப ராதா கல்யாணம் நடந்த இடம், இப்ப 8வது 9வது அஷ்டபதி, இப்ப கீத கோவிந்த இடம், இந்த ஸ்தலங்கள் எல்லாம் யமுனைக்கு அக்கறையில் இருக்கு. இந்த 8வது 9வது அஷ்டபதியில் ராதாதேவி உருகினான்னு அந்த அஷ்டபதி எல்லாம் 2ஆம் முன்னாடி சொன்னேனே, அதுக்கு மானச சரோவர்னு பேரு அந்த இடத்துக்கு. பாண்டீரவனம்னு ஒரு இடம், அங்கதான் ராதா கல்யாணமே நடந்தது. அதெல்லாம் யமுனைக்கு அக்கறையில் இருக்கு. இங்கேருந்து பிருந்தாவனம் போனா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏது நானும் பிருந்தாவனம் போயிட்டு வந்தேன்னு என்ன பண்றா, நேராக பிருந்தாவனம் போறா, கிருஷ்ண ஜென்மஸ்தான் போறா, மதுராக்கு போய் கிருஷ்ண ஜென்மபூமி தரிசனம் பண்றா, பிருந்தாவனம் வரா, பாங்கே விகாரி கோவிலுக்கு போறா, நானும் பிருந்தாவனம் போயிட்டு வந்தேன்னு பம்பாயில் வந்து சொல்றேன். இது பிருந்தாவனம் ஆகுமா? பிருந்தாவன பரிக்கிரமானு பேர். 12 கிலோமீட்டர் பிருந்தாவனத்தை உள்ள வச்சு பிரதட்சணம் பண்ணணும். பிருந்தாவனத்துலாம் காளிங்க நிறுத்தினதுலேருந்து, மண்ணு தின்னதுலேருந்து, விளையாடினதுலேருந்து, புழுதியில் விளையாடினது, கண்ணுக்குட்டி மேய்ச்சது, மாடு மேய்ச்சது, பிரம்மதேவனுக்கு அனுகிரகம் பண்ணினது, காட்டு தீயை குடித்தது, வெண்ணபால் தயிரெல்லாம் எல்லா லீலாஸ்தலமும் உள்ள இருக்கு. நாம் அதெல்லாம் பார்க்க 2 கோவிலை பார்த்துட்டு பிருந்தாவனம் போயிட்டு வந்துட்டேங்க. இந்த பிருந்தாவனத்துக்கு அக்கறையில் தான் இருக்கு. வேணுகானம் பண்ணி கோபிகைகளெல்லாம் வரவழைச்சு ராசலீலாஸ்தல் ஒரு மாடலா உள்ளேயே ஒன்று பண்ணி வச்சிருக்கா. அது இல்லை, ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அங்க இந்த ராசலீலையில கோபிகைகள்லாம் ராசத்தில் ஈடுபட்ட உடனே தாயார் மகாலட்சுமிக்கு ஆசை வந்துதான் தனக்கு ராசலீலையில கலந்துக்கணும். தபஸ் பண்ணினாலா மகாலட்சுமி. வேல்வன்னு பேர் இருக்கு. எல்லாம் ஒரே இடம் தான், ஒரே பில்வ காடு. பில்வ நிலையான்னு பேருன்னா தாயாருக்கு மகாலட்சுமி. அங்க தபஸ் பண்ணி அப்பையும் கோபிகைகள் சேர்த்துக்க மாட்டேன்னுட்டாலாம் ராசலீல. ரொம்ப கோபம் வந்துடுது தாயாருக்கு. ஒரு கல் எடுத்து அடிச்சாலாம் கோபிகைகளை. கல்ல பக்கத்தில் கல் இருந்தது, கோபம் வந்துடுது, சேர்த்துக்க மாட்டேன்னு கல் எடுத்துன்னு அடிச்சு விட்டா. அதுலேருந்து ஒரு சம்பிரதாயம் சொல்லுவா, மகாலட்சுமி கல்லை விட்டு எரிஞ்சதுலேருந்து பிருந்தாவனத்தில் ஒரே கட்டடமாக போயிடுது. எங்கே திரும்பினாலும் கட்டடம். தாயார் கல்லை விட்டு அனுகிரகம். இப்படி தாயார் ரொம்ப தாபமாக இருக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணன், நீ கவலைப்படாதே, நான் உன்னை அழிச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தான் யோகமாயாம் உபாசிச்சிருதாக அந்த மகாலட்சுமியை மார்புல வச்சுட்டே ராசலீல பண்ண. தனி வியக்தியா இல்லாமல் கிருஷ்ணனுடைய ராசலீலம் போது சாட்சி தாயார் பெருமாளுடைய திருமார்பில் யோகமாயாம் உபாசிச்சிருதாக. அப்படி பிருந்தாவனம் தான் இத்தனை லீலைகளும் நடந்த இடம். இதுவும் அஷ்டபதியில் சொல்ற ஒவ்வொரு லீலையும் ஒவ்வொரு இடம் இருக்கு. இப்போ ராதை தபிச்சுன்னு இருக்கிற இடத்துலேருந்து கிருஷ்ணன் இருக்கிற இடம் 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் தள்ளி அழுதுருக்கார் ராதை. அந்த இடத்துக்கு கிருஷ்ணர் இப்போ வந்து அழறார். வதசியதி கிஞ்சிதப்பின்னு அவர் இடத்தை விட்டுட்டு இப்போ ராதை இருக்கிற இடத்துக்கு வந்து அவள் அழுது 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 அந்த ராதை இருக்கிற இடத்துல பெரிய குளமா இருக்கு அழுக கண்ணீர். அங்க வந்துதான் ராதையை பார்த்து கிருஷ்ணன் உருகி பாடுற ஒரு அஷ்டபதி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.